ஹர்ஷித். இன்றைக்கு நாம் பொதுவாக நம்மளுக்கு தோல் அரிப்பெல்லாம் ஏற்படும். அது தூசினால், புகையினால், சூரியனின் வெளிச்சத்தினால் ஏற்படும் இந்த தோல் அரிப்புகளெல்லாம் வீட்டிலே எப்படி ஒரு மருந்து செஞ்சு குணம் ஆக்கலான்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, மேரிகோல்ட் ஃப்ளவர், துருக்க சாமந்தி, அடுத்தது பார்த்திங்கன்னா டியூபர் ரோஸ் ஃப்ளவர், அதாவது சம்பங்கி பூ, அடுத்தது கிரைசாந்திமம் ஃப்ளவர், அதாவது சாமந்தி பூ, அடுத்தது இதுக்கு விட்டமின் இ பவர் கொடுக்கறது விட்டமின் இ கேப்சியூல், அடுத்தது இதை மாய்ஸ்சரைசர் ஃபார்முக்கு மாற்றது பி வேக்ஸ் தேன் மிளகு, அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி, அதாவது ரோஸ்மேரி பூ, அது காய வச்சது, அடுத்த பட்டர்ஃப்ளை பீ, அதாவது சங்கு புஷ்பம் பூ, இதான் காய வச்சது, அடுத்தது கொஞ்சமாட்டு அலோவேரா ஜெல், அடுத்து இது கெடாமல் இருக்கக்குள்ள மாய்ஸ்சரைசர் ப்ரிசர்வேட்டிவ், அடுத்த பன்னீர், அதாவது ரோஸ் வாட்டர், பாதாம் எண்ணெய், ஆல்மண்ட் ஆயில், இவ்வளோ பொருட்களையும் வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த ஹெர்பல் மாய்ஸ்சரைசரை செய்ய போகிறோம். இந்த ஹெர்பல் மாய்ஸ்சரைசரை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரைசாந்திமம் மற்றும் டியூபர் ரோஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு மாய்ஸ்சரைசர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மருந்தில் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னா இந்த கிரைசாந்திமம் பூ தான், அதாவது சாமந்தி பூ. இது அசத்தியா ஃபேமிலியில் அசத்தியா ஃபேமிலியில் உள்ளது. இது முன்னாடி காலத்தில் பாட்டி வைத்தியத்தில் யூஸ் பண்ணுது. இது கையில் ரெட்னஸ் இருக்கிறது, கண் இரிட்டேஷன், அடுத்து இது ஒரு கூலிங் ஏஜென்ட் ஆட்டு இது நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மூலிகை பூ எல்லாமே கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்ட்லாம் இருக்கும். அதனால இதை 8 மணிக்கு ரூம் டெம்பரேச்சரில் காய வச்சோம். அப்போ இது லைட் ரே ஃபார்மில் இது கிடைக்கும். அப்போ இதில் இருக்க வாட்டர் மாலிகுல் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அப்போ தான் இது எண்ணெயில் போடாம அதிக ஸ்டே லைஃப் இருக்கும். இப்போ நம்ம இது எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி எல்லா பெட்டல்ஸை மட்டும்தான் போடணும், அதோட தண்டெல்லாம் போடக்கூடாது. அப்போ நம்ம இதை பிரிக்கணும். இந்த மாதிரி இந்த க்ரீன் கலர் ஸ்டெம் எல்லாம் நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணணும். கிரைசாந்தியம் ஃப்ளவர், இது டியூபர் ரோஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா இதை எண்ணெயில் போட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா இந்த ஹெர்பல் ஃப்ளவர்ஸை நம்ம எண்ணெயில் போட்டு பாயில் பண்ணணும். அதுக்கு நம்ம டபுள் பாய்லர் ஃபேஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணி கொதிச்ச பிறகு இதுக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம்